ரேரு கப்பு வாங்குறதா ரேருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கப்பு வாங்கணுமா இல்லையா? இந்த வருஷம் தோத்துட்டா 18 வருஷம் ஆயிருக்கு. குருசாமின்னு சொல்லி கலாய்க்கிறதுக்கு அத்தனை பேரும் ரெடியா இருந்தாங்க. என்னோட வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. தோத்தா இவனை பிரிச்சிடலாம். தோத்துருந்தா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால தலையை காட்ட முடியாது. என்னையெல்லாம் விட்டுருக்கவே மாட்டானுங்க. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டானுங்க. டேய் நீ தோத்த நீ முடிஞ்சடா நீ சோசியல் மீடியால. உனக்கே 10 ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சிருக்கேன்டா விராட் கோலி தம்பிக்குன்னு சொல்லி. ஏன்னா அப்ப பயமா நான் வந்து சோசியல் மீடியா விட்டே போயிருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் தோத்திருந்தா நான் வந்து இன்டர்வியூ நான் சொல்லிட்டு போயிருப்பேன். சோசியல் மீடியா அன்இன்ஸ்டால் நான் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராம் நான் பார்க்காம ரெடியா தான் இருந்தேன். துளசி வாசம் மாறினாலும் மாறி இந்த விராட் கோலியோட தம்பி விராட் கோலி தம்பி வார்த்தை என்னைக்குமே மாறாது. லாயல் ஃபேன்னா அது எதில் நம்ம ஒரு வார்த்தை விட்டா அதுல உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத நினைப்பேன். தோத்தா 100% தோத்திருந்தா எல்லா சோசியல் மீடியால வெளியே போற பிளான்ல தான் இருந்தேன் நான். அதுதான் நான் ஜெயிச்சுட்டேன். இப்ப அடுத்த வருஷமா அதே இது எடுத்துக்கலாமா? அடுத்த வருஷம் கப் வின் பண்ணலாம், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் விட்டு வெளில போயிருவீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா நான் அடுத்த இன்டர்வியூல உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன்.